எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்கேன். நான் அந்த பியூட்டி பார்லர் வந்து நான் எப்படி டெவலப் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு தரவே இல்லை. ஒரு பைசா கூட எனக்கு யாருமே தரவே இல்லை. நான் ஊரில் வச்சுருக்கேன். நான் சொல்கிறேன் எங்கே வச்சுருக்கேன்னு அதை பற்றி டீப்பாகவே உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவும் வந்து பியூட்டி பார்லர் வச்சுருக்காங்க, கோர்ஸ் சொல்லி தராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ நான் அவங்கக்கிட்ட வந்து நான் போய் வந்து கேட்டேன், எனக்கும் சொல்லித்தாங்க, நானும் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க, மற்ற நாள்லாம் வேணாம், நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்கள் ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து சொல்லித்தரல. என்ன ரிலேட்டிவ் சொந்தம் நமக்கு கற்றுக்கிட்டு போட்டியாக வந்து ஷாப் வச்சுருவாங்க, கடை வச்சுருவாங்க, நம்மளோட அதிகமாக நல்லா பண்ணுவாங்கன்னு அவங்க அப்போவே வந்து என்ன ஆச்சுன்னா தோணிருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் போய் கேட்குறேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போய் கேட்குறாங்க, எங்கள் அக்கா போய் கேட்குறாங்க சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ஆனால் சொல்லித்தராங்க, ஆனால் எனக்கு சொல்லித்தரத்துக்கு அவங்க முன் வரவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, பெஸ்ட்டு அகாடமியாக பார்த்து நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். பணம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு அகாடமியில் போய் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு போட்டியாகவே நான் அதே ஊரில் வந்து ஷாப் வச்சேன். எப்படி வச்சேன்னா, என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்கம் தான். நான் கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய சரௌண்டிங்கில் வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன், இது மாதிரி நான் மேக்கப் ஆர்டிஸ்ட் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன், பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து படிச்சிருக்கேன், எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே நான் பண்ண ஆரம்பித்தேன். வீட்டிலேருந்தே பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் ஒரு வீட்டிலேருந்தே பண்ணி ஒரு 10 மேக்கப் நான் பண்ணேன். அந்த 10 மேக்கப்புக்கும் என்னோடய சார்ஜ் எவ்வளோன்னா 5000 5000 5000 அந்த மாதிரி. அந்த 10 மேக்கப்பும் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே என்னோடய ஃபஸ்ட்டு புக்கிங்கே வந்து அந்த மாதிரி தான். எனக்கு வந்து டைமே இருக்காது, அடுத்தடுத்து கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும், வரிசையாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லாவும் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு 4 பேர் வந்து சஜஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப நான் ஒரு 10 மேக்கப் நான் வந்து புக் பண்ணி அட்வான்ஸ் புக்கிங்லேயே இருந்துருந்தேன். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக நம்ம வாங்க முடியாது. இப்போல்லாம் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நிறையா வாங்குறாங்க. வில்லேஜ் சைட்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட யோசிப்பாங்க, கம்மியாக கொடுக்கலாமா, கம்மி பண்ணிக்கோங்க, அது வந்து நிறைய டிமாண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இல்லைங்க, வெளியில் விசாரிச்சு பாருங்கள், நம்ம மேக்கப் வந்து நல்லாயிருக்கும், மற்றவங்க அதிகமாக காசு வாங்கிட்டு போகிறவங்களோட நம்ம மேக்கப் வந்து சூப்பராகவே இருக்கும், அஃபோர்டபுள் ரேட்ஸ் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது 10 மேக்கப்புலாம் வந்து 5000 கோட் பண்ணி புக் பண்ணி நான் வந்து போட்டு 50000 ரூபாய் எனக்கு வந்து கையில் கிடச்சி. அந்த 50000 ரூபா வச்சு தான் நான் ஒரு ஷாப் வந்து